எல்லா அதிகாரங்களை எல்லாம் உறிஞ்சு கொண்டார் அவனை. ஆமென். இப்பொழுது எப்படி இருக்கிறான் பிசாசுனா, அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்துருவா இருக்கிறான். அது தேவனுடைய பிள்ளைய மேல ஆதிக்கம் செலுத்த முடியாது. முடியாதா? முடியாது. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு, கொலோசியர் 2:15 தெளிவா எழுதப்படுது. துறைத்தனங்கள் அதிகாரம் என்ன பண்ணிட்டார்? அதை உறிந்து கொண்டார். வெளியரங்கமான கோலம் ஆகிட்டாரு. இப்ப அவனை வெளியரங்கமான கோலம் என்ன? இப்ப அவனுக்கு ஒண்ணும் என்ன கிடையாது, அதிகாரம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் மேல ஆதிக்கம் செலுத்த அவனுக்கு எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆமென். பிசாசானவன் மேல அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக தெரியுமா? நீங்கள் நானும் பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசை ஜெயிக்க முடியாதா? முடியும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நானும் பிசாசை ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தல் 12:11 பின்பகுதியில் வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா எப்படி ஜெயிக்க முடியும்? ஒண்ணு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், 2வது சாட்சியின் வசனம். இப்படிதான் பிசாசை ஜெயிக்க முடியும். வேற எதை காட்டினாலும் பயன் போக மாட்டான். வேற எதை காட்டினாலும் பிசாசை செய்யப்பா, இந்த வேற சும்மா தொடப்ப கட்ட முடியும். வேற ஏதாவது தூக்கி இப்படி காப்பிச்சோம்னா பயன் போயிடுவானா? பயப்பட மாட்டான். வசனம் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். இப்ப இயேசு ரத்தத்தை உச்சரிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லணும். அல்லேலூயா. வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அவன் பயந்து ஓடுகிறான். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதுகிறார், வாலிபர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனால் எழுதுகிறேன். வாலிபர்கள் கூட நினைச்சு பொல்லாங்க நினைச்சு முடியும், ஜெயிக்க முடியும். வயதானவங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படி கிடையாது. வாலிபர்களும் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. எப்படி என்று சொன்னால், தேவ வசனங்களில் நிலைத்திருக்குமானால் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கணும். தேவ வசனங்கள் நிலைச்சிருக்கணும். நாமே வசனத்தை படிச்சு நம்ம மூளை அறிவு மட்டுமல்ல, இங்கே வரும் இருதயத்துக்கு வந்துடும். ஏன்னா இருதயம் தான் விசுவாசிக்கும். ஆமே மூளை அறிவு பல கேள்விகளையே கேட்கும். ஏன், அது எப்படி நடத்தணுமா நடக்காது. ஆனா இருதயம் அப்படியே கேள்வி கேட்காது, அப்படியே விசுவாசிக்கும். இப்போ வசனத்துல என்ன சொல்றோம்? நிலைத்திருக்கணும். அதுதான் 1 யோவான் 2:13 வாசிக்கிறோம். இந்த 13-14 வாசிக்க நேரம் இல்லை, சோத்திரம். அதை குறித்து வைத்துக்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். பொல்லாங்கனை ஜெயித்ததனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் பலவான்களா இருக்கிறது